10 பேர் இருப்பாங்க. இது நத்தம் கூரைக்கடையில் போய் சாப்பிட்டுட்டு ஸோ நத்தம் கூரைக்கடையிலேருந்து அப்படியே கிளம்புறது தான் பிளானு. செம்ம டேஸ்ட் ஆக்சுவலாக இந்த கறி சூப்பர் வேறு லெவல். இங்கே பாரு, அடடா ஏங்க இடம் செம்மையாக இருக்குங்க. ஏண்டா குளிக்கிறதுக்காடா இவ்வளோ தூரம் வர்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்க கேட்குறது. காலையில் பார்த்தீங்கன்னா 4:45 ஊரில் திருவிழான்றதுனால திருவிழா கோலமாக இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம ரைடு கிளம்பிட்டோம். நான் ஃபுல்லாக பேசி நான் மொக்கப்பட விரும்பலை. அதனால நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், நம்ம நேராக கேகே நகரில் இருக்க கோயம்புத்தூர் ஷோரூம் போயிட்டு அங்கேருந்து நம்ம டேரெக்டாக நம்மளோட விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேகே நகரில் இருக்க மெட்ராஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸான கிளாசிக் 650 ஸோ எல்லாமே இருக்குது. பட்டு ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்தது ரைடிங் தான். ஸோ ரைடிங்கில் நமக்கு வந்து ராயல் பாண்டியாஸ் ஸோ அந்த நேமில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ குட்டீஸ் எல்லாமே முடிஞ்சு. சரி ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக விலாக்குள்ளே இப்போ போயிடலாம் இனிமேல். ஓகே, வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் ரெடி. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம க்ளவுஸ் மட்டும் காணோம். ஏன்னா நம்ம இனியா குட்டி தூக்கி எங்கேயோ வச்சுட்டாப்புல, அதனால நமக்கு வந்து இப்போ க்ளவுஸ் இல்லை. ஸோ பட் இருந்தாலும் ரைடிங் ஜாக்கெட்டு, ஷூஸு இதெல்லோட தான் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் குறைஞ்சது ஒரு மினிமம் 10 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ 10 பேருன்றது நாட் வேர்ஸ்ட்டு. ஸோ 10 பேர் அதுவும் ஹிமாலயன்லேயே போகிறோம் அப்படின்னும் போது ஓகே, அப்படியே போகும்போது அப்படியே ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளான் வந்து ரொம்ப சிம்பிளு. ஸோ ஆக்சுவலாக வந்து நத்தம் கூரைக்கடையில் போய் சாப்பிட்டுட்டு ஸோ நத்தம் கூரைக்கடையிலேருந்து அப்படியே கிளம்புறது தான் பிளானு அங்கேருந்து. ஸோ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு 60 something கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம வேகமாக போயிடுவோம். வியூவே செம்மையாக இருக்குல்ல நத்தம்பூர் ரோடு. ஆக்சுவலாக ஃபுல் எம்டியாக தான் இருக்குது நத்தம்பூர் ரோடு. பெருசாக வண்டிகள் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நத்தம் இதுலேருந்து அப்படியே ஆக்சுவலி பைபாஸ்லேருந்து அப்படியே கட் பண்ணி போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த மலைக்கு போகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு குட்டி ரைடு தான். பட் நமக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய ரைடு. ஏன்னா ஸ்ரீலிபுத்தூர்லேருந்து வரணும்ல, எப்படியும் அதே ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். ஓ வேறு கடை அனைத்து இழுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கேனே. One eternity later. ஸோ மக்களே, ஆக்சுவலாக நம்ம கூரைக்கடையில் சாப்பிட்டோம். கூரைக்கடையில் சாப்பிட்டது வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வேறு இடம், ஓகேவா? சரி ஓகே, சாப்பிட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் மஸ்ட் ட்ரைங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ சிக்னல் கொடுத்துட்டாப்புல, அதான் சிக்னலு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்போம், ஆஃப் ரோடு வந்து போகிறது வந்து நிறைய விதம் இருக்குது. ஸோ நிறைய விதம்னு சொல்கிறத விட இப்போது ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஸ்பீடு ஓட்டக்கூடாது. அண்டு மண் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இது மண்ணிலே சுற்ற ஆரம்பிச்சிடும், ரோலிங் ஆரம்பிச்சிடும், வீல் ரோல் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. நான் மலை ஏறும் போது ஒவ்வொரு விஷயமா அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார்ன்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், செப்பரேட்டாக சொல்கிறேன்.
இப்போதைக்கு நாம தான் கடைசி. இல்லை ஒருத்தர் வராரு, பின்னாடி ஒருத்தர் வராரு. ஸோ ஆக்சுவலாக மக்களே, அதாவது இதுதான் நம்ம எண்டு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். மேலேயே வந்து 3 கிராமம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பெண்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஏறும். ஸோ ஆக்சுவலாக இனிமேல் வந்து பத்திரமா இன்ஸ்டா 360யும் கோப்ரோவையும் நல்லா காப்பாற்றிக்கணும் நம்ம தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதே சேம் கிளாஸை உடைச்சோம். இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, லென்ஸு கிளாஸை உடைச்சோம். அது எப்படி உடைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் வேறு மஞ்சள் தண்ணி வேறு. அது ஃபுல் ரைடு, செம்ம ரைடில் போகும்போது முதவே செம்மையாக இருக்குது. ஆடுறப்பாவே அமர்க்கலாமல் இருக்குது. சரி, ஷூவெல்லாம் கண்டுக்கூடாது. ஷூ பிஞ்சிடலாம் அன்றைக்கி நமக்கு. இந்த ஸ்பெண்டர்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் வந்து லோடு போய் அடித்து மேலே வந்து ஆளை தூக்கிட்டு வர்றது. ஆமாம், ஸோ இப்போ நாம் போகிறோம், நுழைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். அவனும் நினைப்பாங்க யார்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து தண்ணி போகிற வழி, ஓகேவா? ஸோ தண்ணி போகிற வழியில் நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக சொல்ல போனால். இல்லை, ஸோ நியூ அட்வென்ச்சர் இஸ் அன்லாக்டு ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால். ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக 20 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் உண்டு. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்சுவலாக மண் பாதை போகிறதுக்கெலாம் இது போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. ஓ, ஓகே. கரெக்டாக தான் போகிறோமா? ஆமாம், ஒரே பாதை தான். இல்லை, நாம் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம், பின்னாடியே ஆளக்கான பின்னாடி. அதான் ஸோ மக்களே, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ 4K ரெசல்யூஷனில் இருக்குது. 4Kலேருந்து நம்ம வந்து 180 பிக்சல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ரீசன் வந்து என்னென்னா, எனக்கு என்னமோ இது சின்னதாக முடியும்னு தோணலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் 180 பிக்சல்ஸே நல்ல விஷயந்தான், பட் இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பைக்கு போன தடம் தான். ஸோ அந்த பைக்கு போன தடம் மட்டும்தான் வந்து இது மாதிரி இருந்திருக்கு. இது ஆக்சுவலி தண்ணி போகிற தடத்தில் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அது அங்கிட்டு இங்கிட்டு வளைச்சி கிழிச்சி விட்டு யாருங்க செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் போயிருக்கோம். ஸோ பாபநாத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து சின்ன இடம் தான், பட் இது ரொம்ப லாங்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்னு வந்து இதில் எப்படி மலை ஏறுற மாதிரி. ஸோ மலை மேலே வந்து போகிற மாதிரி. ஆக்சுவலி இது பார்க்க சின்ன மலையாக இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய மலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்கிட்ட ஏறுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓடு, இங்கே பாரு, அடடா ஏங்க, இடம் செம்மையாக இருக்குங்க. செம்ம ஒர்த்து ஆக்சுவலாக வரலாம். அப்பா பரவாயில்ல, வந்து நம்ம ஆட்களை பிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ தரமான சம்பவம் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்குன்னாங்க, பட் ஸ்டாண்டிங்லாம் நம்மளால் வச்சுட்டு முடியாது.
பட் இருந்தாலும் நம்ம ஏதோ கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணுவோம். பில்லியனை உட்கார வச்சுட்டு ஸ்டாண்டிங் போகிற ஒரே ஆள் நானத்தான் இருப்பேன். பில்லியனை வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓடு, இந்த தண்ணி ரிவர் கிராசிங். இப்போவே குளுகுளுன்னு இருக்கு காலெல்லாம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதான் எண்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ இங்கே கோயில்கிட்ட போட்டு வண்டி போட்டுட்டு அப்படியே போகிறது தான். ஆனால் ஃபேன் சுற்ற ஆரம்பித்த ஃபேனை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. தள்ளி தள்ளி வாங்க, கேப் விட்டு வாங்க, பொறுமையாக வாங்க, ஓகேவா? ஓகே, பிள்ளைங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க கம்பல்சரி. ஏன்னா ஓட்டுறவங்க நம்பாதீங்க, அதனால பிள்ளைங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தள்ளி விட்டு போயிடுவோம். என்ன போடுவோம், இப்போ ட்ரையல் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு. ஓகே, ட்ரையலே சும்மா தரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி லோ வெயிட்டில் ஆக்சுவலாக இங்கேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து ஆளை ஏற்றிட்டு போகிற சர்வீஸே இங்கே இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ் தான் இது. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ அவங்கள தான் பின்தொடர்ந்து நம்ம இப்போ வந்து போக போகிறோம். ரைட்டு, போமா? நம்மளால் கிளம்பிட்டாப்புல, தலைவர் கிளம்பிட்டார். ஓகே, இப்போது நம்ம போகலாம். நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா இவ்வளோ தூரம் தானா, நான் பயங்கரமாக இருக்குன்னாங்களே அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, பயங்கரமானது இனிமேல் தான் இருக்குன்னு இருக்காங்க. ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வந்து வண்டி சர்வீஸ் விடணும்னு நினைக்கிறேன். மறுபடியுமா? மீண்டும் தான். எவ்வளோ வண்டி, எல்லாம் பெரிய பெரிய வண்டி. ஆக்சுவலி தண்ணி சைட்லேயே போகுது, அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆற்றுப்படுகை. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக பட்டாம்பூச்சி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் செமையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரீப்பாக ஒன்று ஏறுது போல இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தராக போகிறாங்க. எப்படி ஒன்றையும் வச்சு ஏற்றுறேனா இல்லை நான் மட்டும் ஏறுறேனான்னு?
இருந்துட்டாரா? சரி. பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு 3 வாட்டி ஆஃப் பண்ணிட்டோம் வண்டியை. வராங்க எல்லாம் வராங்க. ஆனால் நம்ம பையன் நமக்கு பில்லியன் ஒருத்தர் இருக்கான். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். இதில் நான் ஒன்று உட்கார வச்சு எப்படி போகிறேனே தெரில. ஆ என்னங்க? குளிக்கிறதுக்கு தான். எங்கேயோ குளிக்கிறதுக்குன்னாங்க. சரி சரி சரி. இல்லை இது வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இதுவே. சரி. எங்கே போகிறீங்க? குளிக்கிறதுக்கு போகிறீங்களா? ஏண்டா குளிக்கிறதுக்காடா இவ்வளோ தூரம் வர்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்க கேட்குறது. வீட்டு ஷவரில் போய் குளிக்கிறது விட்டுட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஆஃப் ரோடு முடிஞ்சு. ஆனால் கையெல்லாம் வலிக்கு புத்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸாக போகிறாங்க. நாம் மட்டும் டபுள்ஸாக போகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் மக்களே நம்ம வந்து ஹிமாலயா வாங்கி இன்றைக்கி தான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் தோணுது. அதான் வண்டி அங்கேயே போட்டுட்டு இங்கே வரைக்கும் வந்து குளிச்சுட்டு போவாங்க போல இருக்கு. வா வா. அப்படி சிமெண்ட் போட்டு இது பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ரிஸ்க்கு தான் மேன். இதுதான் சொன்னாங்க நினைக்கிறேன். இதை நிப்பாட்ட சொன்னாங்க நினைக்கிறேன். இல்லை இப்படி போய் ரிட்டர்ன் பண்ணி போவோம்னாங்க. ஆமாம் சரி ரைட் விடு. இல்லை இது போகிறது பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் வர்றது தான் மேட்ரு. சரி போயிடலாம். நம்மளால் வராரான்னு தெரியலையே. வராங்களா பாரு. இவங்க இல்லை வர சொல்லாத. இவர் டீம் வருமே. அவர் இந்த இடத்து தான் சொன்னார் நினைக்கிறேன். சொல்லலாம். விட்டு இந்த இடம் தான் சொல்கிறேன்ல. இந்த இடம் இப்படி ஏற்றது கஷ்டம். அப்பாடா. இல்லை கிளச்சில் தான் இருக்குது. இது போட்டுக்கோ, ஸ்டாண்ட் போட்டுக்கோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு திணறிக்கிட்டு தான். 450 ஏறவே இல்லை. பட்டு அவர் நான் வந்து தான் நான் வரும் போட முடியும். இப்படியா? நமக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையே. சரி இல்லை போட்டு
அது தள்ளு. பெட்டி பார்த்து பெட்டி இல்லாமல் அந்த கீழே கம்பி தான் பிடிக்கணும் நீங்கள். ஓகே ஓகே ஓகே. போகும்போது உங்கள் பாஸை உடச்சி விட்டு தான் போனேன். இல்லை வந்தாலுமே அவர் வண்டி எடுக்கணும். அங்கே இருங்க இருந்தாலும் அவர் வண்டி எடுக்கணும். அங்கே அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஏதோ உடஞ்சா அதில் உடையில, அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தராக ஏற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதான் ஸ்ப்ளெண்டரு இதுதான் வேலைக்காகல. எல்லா வண்டியும் திரும்பி போக மாட்டேங்குது. ஆமாம், அவர் வண்டியும் கிளச்சு போச்சு. ஒன்று ஏற மாட்டேங்குது ப்ரோ. கிளச்சு மூவ் ஆகலை ப்ரோ. ஓ, இப்போ ஏறுறது மேட்ரு இல்லை, இறக்குறது தான் பெரிய மேட்ரு. இல்லை ப்ரோ, நீங்கள் இறக்கும் போது பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ஆஃப் ரோடு போயிருக்கேன். இறங்கிறது பயங்கர பாடு. இல்லை அவர் சொன்ன அந்த இது தானோ ஒரு வேளை இருந்து வரும்னாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. ஹெல்மெட்டு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. நம்மால் ஃபுல்லாக ஈரமாயிட்டான். இன்றைக்கி செம்ம டயர்டு. பாருங்கள், இன்னும் நம்ம ஆட்கள் ஏற முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக ஈரம். இப்போ குடிநீர் வந்து கூலிங் வாட்டர் தான். நமக்கு இந்த தண்ணி குடிச்சு பார்ப்போம். எப்டிங் டாக் தட்டியா? ஐயோ சொல்லு. அப்படியே ஏற்றிருப்பேன் சாக்குன்னு. யாரும் ஓட தெரியல உங்களுக்கு. நம்மால் ஏறி போயிட்டாப்ல. இப்போ வராரு பேர். என்ன ப்ரோ, எந்த சேஃபாக தான் நிற்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. வாய்க்கா தண்ணி, அது சின்டெக்ஸ் தண்ணி. நக்கு நானா தொடர்ந்து குடிச்சிட்டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை அந்த கிடக்கு பாருங்க போட்டாச்சு. அங்கே போட்டு ஏறிட்டு இருக்கோம். ஸோ மேபி நீங்கள் எக்ஸ்பல்ஸு, அதாவது எக்ஸ்பல்ஸ் பழைய மாடலு, அப்படி இல்லைனா SF இதெல்லாம் வர்றீங்கன்னா தரமாக ஏற்றிடலாம். ஆக்சுவலாக இதுலேயுமே ஏற்றிடலாம். லைட்டாக ஊர்னு பாருன்னு வாங்க. ஆமாம், நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம். ஆமாம், ஆனால் சரியான பிளேஸ். ஆஃப் ரோட் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள எக்ஸ்பர்ட். இதான் ஆஃப் ரோடே இருக்குது. ஹாய், யாரும் இங்கே வராதிங்க ப்ளீஸ். ஐம் கைண்ட் ரெக்யூ. யாருப்பா இது வேறு அந்த ஊற்றுது. மேலே கைகளை விட்டு கால் வந்து கீழே குத்துலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம இறங்கணும். இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு வந்திருந்தோம். குளிக்க போன இடத்துக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டை காமிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஒரு பாட்டு நான் நிறைவடையும் இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது பல பாட்டு போகும்போது நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இந்த இது. ஸோ அப்படியே தண்ணி போகிறது தான் இதுதான் மெயின். இப்போ வாங்க போவோம்மா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப் ரோடு இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு ரோடெல்லாம் செம. பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் வீடியோவில். ஸோ ஹிமாலயன் தான். இந்த அவனு ஓரமாக நிற்கிது பாருங்கள். அப்படி சென்டர் ஆஃப் மவுண்டனில் நிற்கிது. தரமான சம்பவம். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். அந்த ஒரு இடம் தான் ரிஸ்க்கு. சொன்ன மாதிரி அந்த ஒரு இடம் தான் ரிஸ்க்கு. அதிலே ஒன்று எரிச்சாச்சு. யாரு இல்லை ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், கோபுரம் சும்மா தான் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டே வா. இதான் எடுத்துகிட்டு தான் வரேன் அங்கேருந்து. சைடில் கிடங்கு இங்கே ஆஃப் ரோடு. ஒத்தையடி பாதையில் போயிட்டுருக்கோம். இங்கிட்டு ஃபுல்லாக மழை. வரேன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, சாரி ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் ப்ரோ, அது மாதிரி பைக் எடுத்துகிட்டு வாங்க. ஹிமாலயன் எடுத்துகிட்டு வராதீங்க. அப்படி ஹிமாலயன் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் நல்ல ஒரு ஆஃப் ரோடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வாங்க. இல்லை பரவாயில்ல, பட் வரலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வரலாம். பட் கூட கைட்லைன்ஸ்க்கு யாராவது கூட இருந்தானா நல்லாயிருக்கும். ஒரு 2 பைக்கு 3 பைக் சேர்ந்து வாங்க.
போகிறாங்களா? ம், நம்ம தான் லீடா? சரி, ரைட்டு. அவர் தான் லீடு. நமக்கு அடிக்கிறாங்க. ம், ஓகே. இல்லை ஒன்றும் இல்லை. ரைட்டு. நடக்கட்டும். டேய், நீ வாட்டி மிஸ் தரமாக போனால் அது வேகமாக போய் தொலைக்காத. வேகமாக போக மாட்டேன், பயப்படாமல் உட்காந்தாலே போதும். பயப்படாமல் உட்காந்தாலே போதும். நீ இல்லாமல் ஓட்டினா போதும், அப்புறம் பயப்படுறத வச்சு பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, இல்லைலாம் விட மாட்டேன். இல்லை விட மாட்டேனா? ஃபினிஷிங் தான் ஆஃப் ரோடு. ஆமாம், ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு வந்து முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அதாவது ஊரோட எல்லைக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸுக்கான கோயில் இதுதான். ஆக்சுவலி இன்றைக்கி தான் மஞ்சள் தண்ணி போட்டு ஊற்றி விளாண்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த ஊர் தான் இது. நம்ம இந்த ரோடு போகாமல் இந்த கோயில் வழிக்காக இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த மக்கள் அங்கங்கே பார்க் பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ எல்லாருமே அப்படியே கிளம்புறது தான். ஸோ நாமளும் அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப வேர்த்தச்சுனால அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அப்படியே ஃபாலோ பண்ணிப்போ. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புது இடம் தான். இது நம்ம ரைடிங் வீடியோ கூட சொல்ல முடியாது. இது வந்து ட்ரிப்பு எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ தரமான சம்பவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம டிஎம் முட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், தேங்க்ஸ் டு ராயல் பாண்டியஸ் மதுரை.